Hi friends, this is Bhuvan. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது how to create creative backgrounds. Okay, ஸோ வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம இது வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒவ்வொரு டூல் யூஸ் பண்ணுறது பார்த்துருந்தோம். ஸோ அந்த டூல்ஸில் வச்சு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பிக்சர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுபோக மற்ற எல்லாம் ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பென் டூல் எப்படி யூஸ் பண்ண உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாதவங்க பென் டூல் டுட்டோரியல் பாருங்கள். ஓகே, ஸோ பென் டூல் க்ரியேட் பண்ணி ஒரு ஷேப் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியா மட்டும் செலக்ட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர், நம்ம என்ன கலர் கொடுக்கணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து இப்போ க்ரீன் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த கலர்ஸ் வந்து உள்ளே ஃபில் பண்ணணும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஆல்ட் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்து நீங்கள் அந்த செலக்ட் ஆன ஏரியாவுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஃபில் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் பென் டூல் எடுத்து அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் மறுபடியும் செலக்ட் பண்ணி அந்த இடத்த மட்டும் ரைட் கிளிக் பண்ணி செலெக்ஷன் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த இடத்த மட்டும் லைட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா கண்ட்ரோல் ப்ளஸ் யூ ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? கண்ட்ரோல் யூ. ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போது அந்த லைட்னஸ் இருக்கு இல்லையா, லைட்டாக கம்மி பண்ணுறேன். ஸோ கம்மி பண்ணும்போது எனக்கு அந்த ஏரியா வந்து டார்க்காக மாறும். ஓகேங்களா? இது என்னென்னா கீழே அந்த ஒயிட்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா ஒயிட்டுங்கிறது பேக்ரவுண்ட் லேயர் ஆகுது, இந்த லேயர் நம்மளுக்கு தனியாக இருக்குது. ஸோ வந்து மேலே மட்டும் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நம்மளுக்கு ஒரு 3D ஷேப் மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சம்திங் லைக் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதே வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டூப்ளிகேட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து மறுபடியும் கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் ப்ளஸ் டி. ஓகே, ஸோ கொடுத்து அதை வந்து ஹரிசாண்டலாக ஃபிளிப் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த லேயர் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி, அப்புறம் வந்து ஃப்ளிப் வெர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஃபிளிப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக லென்த்தியாக வேணும். அப்படிங்கும்போது நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா எல்லாமே மாடிஃபை ஆகும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏரை வந்து உங்களுக்கு வேறு மாதிரி மாறும். அப்போ ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு இதாகும். இதுக்கு வந்து ஸ்கியூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸ்கியூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயரை வந்து லேயராக மாற்றிடுறோம். ஓகே, டபிள்யூ பண்ணிங்கன்னா லேயராக மாறிடும். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு இமேஜ் நெட்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜ் உங்களுக்கு இதுலேயும் அப்லோட் பண்ணி விட்ருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன பண்ண அந்த பேக்ரவுண்ட் லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அதையும் க்ரீனில் மாற்ற போகிறேன். ஓகே, ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சம்திங் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா நோட் பண்ணி கவனிச்சுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இமேஜ் எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த இமேஜ் உங்களுக்கு வந்து ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கேன், இதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கர்சர் கீ யூஸ் பண்ணி ஓகே வி ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ வந்து உங்களுக்கு கர்சர் கீ வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ என்ன அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த இமேஜ் மேலே வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணி அதை விடாமல் அப்படியே அழுத்தி பிடிச்சி இன்னொரு லேயரில் கொண்டு வந்து விட்டோன்னா அதாவது இந்த டாக்குமெண்ட்டில் விட்டால் உங்களுக்கு அது உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதையும் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்து அது வந்து இப்போது ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஃப்ளிப் ஹரிசாண்டல். ஓகே, இப்போ வந்து திரும்ப நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கணும். ஓகே, எந்த இடத்துல வேணுமோ பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீசைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்னென்னா எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணுறணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்க அந்த 2 லேயர் லீஃப் லைக் லேயர் இருக்கு இல்லையா, லீஃப் மாதிரி அந்த லேயர் கீழே வச்சு நம்ம இது பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கண் எந்த இடத்துல வேணும் எந்த இடத்துல வேணாங்கிறது கரெக்டாக தெரியும். ஸோ வச்சுட்டு அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஆல்ட்ரு பண்ணணும். ஸோ வந்து இது என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஓகேங்களா? எடுத்தோன்னே டக்குன்னு வந்துன்னு நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சமாக மாடிஃபை பண்ண நம்மளுக்கு அழகான ஷேப் கிடைக்கும். ஓகே,
ஸோ இப்போ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மாஸ்க்கு க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா தேவையில்லாத பார்ட்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஆக்சிடெண்ட்டாக முக்கியமான பகுதியை டெலிட் பண்ணிடலாம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா கண்ட்ரோல் செட் கொடுத்துருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணி நான் டிஸ்ட்ரக்டிவ் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரிஜினல் இமேஜை பாதிக்காத மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாஸ்க் எங்கே இருக்குன்னா க்ரியேட் நியூ லேயர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3ஆவதாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒயிட் கலரில் ஒரு லேயர் சப் லேயர் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ வந்து என்ன பண்ணணும்னா ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணி பிளாக் கலர் வச்சுக்கணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா. பிளாக் கலரில் வரைஞ்சோம்னா கீழே இருக்கிறது ஹைட் ஆகும். இதே ஒயிட் கலரில் வரைஞ்சோம்னா கீழே இருக்கிறது வந்து தெரிய வரும். ஓகேங்களா. ஸோ பிளாக் சூஸ் பண்ணிக்கிறோம். அப்பாசிட்டி வந்து ஒரு 51% அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ வந்து இது நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், அந்த இமேஜில் இல்லை அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அது ஒரு தடவை கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் லேயர் செலக்ட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் வரைஞ்சிங்கன்னா பிளாக் கலரில் வரைய இந்த சைடில் அந்த இமேஜ் வந்து அந்த பார்ட்ஸ்லாம் ஹைட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ திரும்ப அது வேணும்னா ஒன்று ஜஸ்ட்டு நீங்கள் ஒயிட் யூஸ் பண்ணி திரும்ப அந்த இடத்துல வரைஞ்சிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த கலர் அந்த ஒரிஜினல் இமேஜ்க்கு திரும்ப ரிவீல் ஆகும். ஓகே. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மாடிஃபை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேயரை வந்து ஓவர்லே ஆப்ஷன் கொடுத்துட்றோம். ஓவர்லே கொடுக்கலாம், இல்லைனா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வந்து கரெக்டாக வருமோ அந்த இது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் நிறைய டைப் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி அஃபெக்ட் ஆகும். ஸோ ஓவர்லே வந்து ரொம்ப லைட்டாக வருது. ஸோ வந்து வேறு ஆப்ஷன் கொடுக்கலாம். மல்டிப்ளே இருக்குது, லீனியர் லைட் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ மல்டிப்ளே கொடுத்துக்கலாம். டார்க்காக இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம மறுபடியும் அது டார்க்லேருந்து எப்படி கொண்டு வரணும் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இந்த ஏரியாலாம் போயிடுச்சு. நம்மளுக்கு ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஓகே. இப்போ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த கண்ணுக்கு கீழே ஒரு லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃப் வந்து மேலே வர மாதிரி இந்த கண்ணை வந்து மறைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. ஸோ மேலே கொண்டு வந்தாச்சு. ரைட். ஓகே. அடுத்து வந்து ஒரு பால் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே. இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இது எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக டார்க் பண்ணிடுறோம். டார்க் பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+U ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டயலாக் பாக்ஸ் வரும். அதை யூஸ் பண்ணி இப்போ டார்க் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ வந்து அதுக்கு மேலே இருக்க லீஃப் இருக்கு இல்லையா, அது வந்து அதோட மிங்கிள் ஆயிடுச்சு. அது வந்து லைட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம்னா நம்ம அந்த பேர்ன் டூல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதுலேயே நிறைய மூணு டூல் இருக்கும். ஸோ அந்த 3 டூலில் ஒவ்வொன்றா மாற்றி எடுத்துக்கிட்டு Shift+O ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளேயே ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக டார்க்னஸ் ஆட் பண்ணிட்டுருக்கேன். பட் இது வந்து அந்த லீஃபில் உங்களுக்கு எக்ஸைட்டாக தெரியல அப்படிங்கிறதுனால இப்போ வந்து பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டார்க் பண்ணிடலாம். ஓகே.